நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் 90 நாட்களே இருக்கின்றன. மழை மேகங்களை தாண்டி தேர்தல் மேகங்கள் தமிழ்நாட்டை சூழ தொடங்கி இருக்கு. களம் 2026 அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி வந்து பொலிட்டீஷியன்ஸ் டேபிள். இதில் வந்து 4 பேர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. கருத்துரையாளர்கள் வந்து அறிமுகம் செய்து கொள்ளலாம். அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் சிவசங்கரி, பாஜகவிலிருந்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதரணி, திமுகவிலிருந்து திமுகவினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் எழிலரசன், காங்கிரஸ்லேருந்து வழக்கறிஞர் அலிமல் புகாரி. 4 பேர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிவசங்கரி மேடம், நீங்கள் சொன்ன எல்லா விமர்சனங்களையுமே நீங்கள் புள்ளி விவரங்களாக சொன்னீங்க. புகாரி வந்து புள்ளி விவரங்களோட தான் சொல்கிறார். அவங்க சொல்றத எந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்தாலுமே 2026 வந்து திமுக கூட்டணி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு. தம்பி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு குழப்பம் வேணாம். இல்ல குழப்பம் இல்ல. அவங்க சகோதரிக்கு முன்னாடி அவர் தம்பி சொன்னது கிளாரிஃபை பண்ணணும். அதாவது அவர் திரும்ப திரும்ப ரொம்ப திமுக ஆட்சியை ரொம்ப உயர்த்தி அவங்க சொந்தமாக பேசவே மாட்டாங்க. அவங்க அது கன்ஃபார்மு. அது ஆமாம், எனக்கும் தெரியும். நம்மளும் அந்த அந்த அடிமைகளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே வெளில அது மாதிரி அது மாதிரி எப்படியே காலடியிலேயே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. சொந்தமா யோசிக்க. அதே நேரம் நீங்க போய் மோடி காலடியில உட்கார்ந்தீங்களா? நீங்க போய் எடப்பாடி காலடியில உட்கார்ந்தீங்களா? எடப்பாடி காலடியில உட்கார்ந்திருக்கிறது உங்க வேலையா? அண்ணாமலை என்ன சொன்னாரு? கூட்டணியே கிடையாதுன்னாரு. தற்குறினார் எடப்பாடியை. நீங்க எங்க இருக்கீங்க இப்ப? அண்ணாமலை தற்குறினார் எடப்பாடியை. யார் கூட இருக்கீங்க? புகாரி ஒரு நிமிஷம். இப்ப யார் கூட இருக்கீங்க? யார் கூட இருக்கீங்க? ஒரு நிமிஷம். டீசன்ட்டா போயிட்டு இருக்கு. இருங்க. யார் மாத்துனது? நீங்க அவங்க தற்குறினார். கால் கீழ உட்கார்ந்து யார் சொன்னது? ஒரு நிமிஷம். இல்ல டீசன்ட்டா போயிருந்தத கால் கீழ உட்கார்ந்து யார் சொன்னது? ஒரு நிமிஷம். அப்ப என்னத்துக்கு காங்கிரஸ்ல குரல்கள் வருது? பர்சனலா வேண்டாம், பாயிண்ட பேசுங்க. அப்ப காங்கிரஸ்ல ஏன் குரல்கள் வருது? விஜய் கூட போனா ஏன் குரல்கள் வருது? ஆபீஸ்ல யார் பேசுனாங்க? ஆபீஸ்ல யார் பேசுனாங்க? எல்லாம் அவங்க சட்டமன்ற கட்சி தலைவரே சொல்லிருக்காரு. அதிமுக கூட போ வேணாம்னு குரல் வரலையா? பாஜக தலைவரே சொல்லிருக்காரு. அதிமுக கூட போ வேணாம்னு பாஜக குரல் வரலையா? உங்க டைம்ல பேசுங்க. போனோம்ட்டு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரே சொல்லிருக்காரு விஜய் கூட போனானே. அவங்களுக்கு நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க நீங்க தான் சொன்னீங்க அடிமையா இருக்காங்கன்னு. நீங்களே சொல்றீங்க அந்த குரலும் வருதுன்னு. அப்போ நீங்க சொந்தமா யோசிக்கணும்ங்கறத சொல்றேன். சொந்தமா யோசிக்கிறதா இன்னொரு கூட்டணி சொல்ல பேசுறாங்கன்னு வரும். சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது, பழக்கமே இல்லையே. அப்புறம் தம்பி பெர்ஃபார்மன்ஸ பத்தி பேசினார். அடுத்து நான் ஏதோ போற போக்குல நாங்க ஜெயிப்போம் நாங்க சொல்லல. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல் தான். திமுக அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. நடுவில் யாராவது ஜெயிச்சிருக்காங்களா? இல்ல தொடர்ந்து 10 வருடம் நாங்க 2 முறை ஜெயிச்சிருக்கோம். ஆனா அவங்க எந்த இடத்துலயும் 10 வருடம் தொடர்ந்து அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஜெயிக்கல. 2 முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கோம். அது மாதிரி அவங்களுக்கு இல்ல. திமுகக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க வரும்போது அடுத்த முறை அது அதிமுகவா தான் வந்திருக்கு. அடுத்து இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்கள் திமுகவா அதிமுகன்னு தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல ஒரு 6% குறைஞ்சிருக்கு. அவங்க கூட்டணி வலுவா இருக்காங்க. இதே கூட்டணி தான் பல நேரங்கள்ல இதே மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இப்போ நான் சாதாரண ஒரு சாமானியர், எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? எனக்கு வரி உயரக்கூடாது, கரண்ட் பில் குறைவா இருக்கணும், நான் வெளியே போனா பாதுகாப்பு இருக்கணும், என் வீட்டுல ஒழுங்கா தண்ணி வரணும். இப்ப நீங்க பேக்கேஜ் நீங்களே, நீங்க மழை வெள்ளம் வந்துட்டு இருக்கு. நீங்க 21 என்ன சொன்னீங்க? திருப்பூர் கம்யூனிட்டி அமைச்ச பிறகு 95%, 100% இன்ன வரைக்கும் எவ்வளவு பர்சன்ட் முடிஞ்சதுன்னு நீங்க மக்களுக்காக சொன்னீங்களா? இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு புரிதல் இருக்கா? தமிழ்நாட்டில் 4500 கோடி ஸ்பெண்ட் பண்ணதா மேயர் பிரியா சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை மந்திரி வந்து KN நேரு 2400ன்னு சொன்னார். இந்த பிரச்சனை இருக்கு. டெல்டால எடுத்துங்க, விவசாயிகள் நெல்மணிகள் எவ்வளவு முளைச்சு போய் 20 நாள் 10 நாள் கிடக்குது. நீங்க பட்ஜெட் அறிவிச்சிங்க, தார்பாய் எல்லாருக்கும் கொடுப்பேன் நீங்க. ஆனா அங்க இருக்க விவசாயிகள் தார்பாய் வந்து சேரலன்றாங்க. நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்கல. நீங்க உற்பத்தி அதிகரிச்சிருக்குன்னு ஒரு பக்கம் மார்த்தடி. அப்ப உற்பத்தி அதிகரிச்சிருக்குன்னு ஒரு வருஷத்துலயே உங்களுக்கு தெரியும், அடுத்த வருஷம் எவ்வளவு உற்பத்தின்னு தெரியும். அப்ப நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்கணுமா வேணாமா? ஒரு விவசாயி வேர்வைக்கு பதில் ரத்தத்தை சிந்தி செய்யறார் சார். அதுக்கு பயிர் காப்பீடு இன்ன வரைக்கும் நீங்க பிரீமியம் கட்டாம இருக்கீங்க. எவ்வளவு என்ரோல் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பேரு இன்னுமே பயிர் காப்பீடு? ஒண்ணு வறட்சினால பொசுங்கி போகுது, இல்லைன்னா மழை வெள்ளத்துல மூழ்கி போகுது டெல்டா. ஸோ விவசாயிகள் மிகப்பெரிய அதிருப்தி. திருப்பூர், ஈரோடுலாம் பீக் அவசை போட்டு அங்க நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பாதிப்பு இருக்கு. வட மாவட்டத்துல இந்த தீண்டாமை பிரச்சனை, ஆணவ கொலைகள்னால அவங்க வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சாதாரணமா ஒரே பேட்டர்ன்ல ஜெயிச்சிருவோம் நீங்க நினைக்காதீங்க. மக்கள் வந்து ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட் 3வது அட்டம்ப்ட்ல அவங்க உணர்வாங்க. அப்ப சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. 7 மணி 5 மணி 6 மணி செயின் பறிப்பு, பாலியல் வன்கொடுமைகள், போலி NCC, பள்ளிக்கு கூட அனுப்பிச்சு வைக்க முடியலையப்பா. அப்ப இதெல்லாம் பாதிக்காதா? நீங்க சொல்லுங்க.
அடுத்து மது கடைகள் அம்மா என்ன சொன்னாங்க, கையெழுத்து போட்டது முதல்ல படிப்படியாக மது கடைகள் மூடப்படணும். 1315 கடைகள் நாங்கள் மூடணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னுமே கடைகளை அதிகரிக்கிறீங்க. சட்டவிரோத பார்கள் நடக்குது. பிரச்சனையே மதுனால தான் நடக்குது, போதைனால தான் நடக்குது, கஞ்சானால தான் நடக்குது. நீங்கள் தான் 2.0 3.0 5.0 சொல்லிட்டீங்க. போதை இல்லாத மாநிலம் முதலமைச்சர் தான் சொல்றாரு. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்றீங்க. இரும்பு கரம் உங்ககிட்ட தானே இருக்கு, நீங்க தானே அடக்கணும். அப்ப களத்துல ஒரு சாமானியரா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். மழைநீர் வடிகால் இருக்கு, வெள்ளத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு வந்து திடீர்னு நீங்க ஒரு 10 மாசத்துக்கு என்ன பண்ணிருங்க, எதையும் குழி தோண்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. புதுசா வீடு கட்டுறவங்க இன்னைக்கு சம்பே போட முடியாத நிலையா இருக்கு. அப்புறம் நீங்க ஜூனுக்கு மேல தான் ரிலீஸ் பண்றீங்க. நிர்வாகம் உள்ளாட்சி தானே முக்கியம். இன்னைக்கு மதுரையில என்ன நடக்குது, மதுரை உள்ளாட்சி எப்படி இருக்கு? 23 பேர் உங்க சொந்த கட்சிக்காரங்களே கைது பண்ணிருக்கீங்க. மேயர் ராஜினாமா பண்ற அளவுக்கு இருக்கு. ராமநாதபுரத்தில் நடக்குது. ஒரு அடிப்படையா மின் விளக்கு எரியணும், நான் போற ரோடு சுத்தமா இருக்கணும், எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இதை எதிர்பார்க்கும்போது இதை டிஸ்டர்ப் ஆகும்போது அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க? நான் போன சுற்றுல வந்து இறுதியில் உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்து அடுத்த சுற்றுல பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். வேங்கவேல் மாதிரியான தீண்டாமை சார்ந்த பிரச்சனைகளுடைய அதிமுக நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? நாங்க எதிர்க்கும். என்னப்பா நீங்க புரட்சி தலைவர் யாருக்கு? புரட்சி தலைவருக்கு ஓட்டு போட்டவங்களா யாரு? புரட்சி தலைவரை கேட்கல, வேங்கை வயல்ல எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க பாடுபட்டது அதிமுக. களத்துக்கு போனா சாம்சங் கூட பெஞ்சமின் போனார். நீங்க வந்து அங்க இருக்கிற மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர் போறது அப்படியே கடந்து போயிடுவீங்க. நாங்க தான் களத்துல இருக்குமே. சபாநாயகர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து மந்திரியில இருந்து கீழே இருக்கிற பட்டியலின மக்களுக்கு இப்ப இருக்கிற சந்திரசேகர்ல இருந்து தனபால் வரைக்கும் நாங்க கொண்டு வந்திருக்கோம். முகமது ஜான் வரைக்கும் அந்த மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். சாமானியருக்கு அதிகாரம் கொடுக்கணும்ன்ற இயக்கம்னா அது அதிமுக. அது நிரூபிச்சிருக்கோம். சோ அதனோட நிலைப்பாடு என்ன? குற்றவாளிகள் கைது பண்ணணும். ஆனா பாதிக்கப்பட்டவங்க மேல இவங்க குற்றவாளின்றாங்க. ஸோ அடுத்து வழக்கை பற்றி அவங்க சொன்னாங்க. எத்தனை வழக்குங்க சிபிஐக்கு கள்ளச்சாராய விஷயத்தில் மரக்காணத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு நாங்கள் வழக்கு போட்டோம். கிட்னி முறைகேடு மருத்துவ பணியாளர் 37,100 பேர் நாங்கள் போட்டோம். நீங்கள் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு கிட்னி முறைகேடு நடக்குதுப்பா. கிட்னியை திருடுறாங்கன்ற பிரச்சனை நடக்குது. மதுரை நீதிமன்றமே அது ஒத்துக்குச்சே. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். கர்ப்பிணிகளுக்கு மருத்துவத்துறையும் மோசமாக இருக்குப்பா. போக்குவரத்து துறை 16,500 போக்குவரத்து. நீங்கள் ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறீங்க 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம். எத்தனை பஸ்ஸை கொண்டு வந்தீங்க? எவ்வளோ அதிருப்திகள் இருக்கு. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் போது நான் இத்தனையும் சொல்ற குற்றச்சாட்டு சும்மா போற போக்கில் 1-2 குற்றங்கள் இல்லாத மாநிலம் கிடையாது, குற்றங்கள் இல்லாத நாடுகளும் கிடையாது. நீங்க ஓவராலா போயிட்டு இருக்கின்ற அதிகரிச்சு போயிட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சு, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையில இருக்காங்க, மருத்துவ பணியாளர் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதிருப்தியா இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ்னா அது அதிமுக. ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அவர் சேர்த்து பதில் சொல்லட்டும். இந்த ஈரப்பதம் அதிகப்படுத்தணும், நெல்லுக்கான ஈரப்பதம் அதிகப்படுத்தணும்னு தொடர்ந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டில் நெல்லுக்கான ஈரப்பதம் எப்பயுமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 17க்கு மேலே தான் இருக்கும் எப்பயுமே. டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் மாவட்டமாக இருக்கட்டும், 18க்கு மேலே இருக்கும். அதுக்கு நாங்கள் சட்டசபையில் நான் தொடர்ந்து பலமுறை பேசியதில் உலர்கலன்கள் எல்லா இடத்துலையும் வைக்க சொல்லி நாம் கேட்டுக்கிட்டோம். மத்திய அரசு உலர்கலன்கள் வைக்கிறதுக்கும் கூம்பு வடிவிலான பெரிய அந்த ஸ்டோரேஜ் வேர்ஹவுசஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் உருவாக்குறதுக்கு மத்திய அரசு நிதிகள் 1000 கோடிக்கு மேலே நிதிகள் வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த நிதிகளை கொண்டு இத்தனை நாள் ஏன் இந்த உலர்கலன்களை அமைக்கல? இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த உலர்கலன்களை அமைக்கும் பட்சத்துல நேச்சுரலா வந்து கேள்வி புரிஞ்சிச்சு மேம். நான் போறேன். இல்ல கேள்வி புரிஞ்சிச்சு. அத ட்ரை பண்ணி அத ஸ்டோர் பண்ணோம்னா திருப்பி அதை எடுக்கும் பொழுது மறுபடியும் ட்ரை பண்ணி அவர் பதில முன்கூட்டியே கணிச்சு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் பதில் சொல்றாரு. அது ஒண்ணு. இன்னும் ஒண்ணே டிபிஆர் ரிவைஸ் ரிட்டர்ன் தான் பண்ணிருக்காங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு. அத ரிஜெக்ட் பண்ணல. சரி ஓகே, பதில் சொல்லுங்க. டிபிஆர் ரிவைஸ் பண்ணி இவங்க கொடுத்திருந்தா ஒழுங்கா ரிவைஸ் பண்ணி கட்டடங்கள் அடிபடாத இடங்கள்ல கட்டடங்கள் இடியாம. புரிஞ்சிருச்சு மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு. இருங்க, வீடுகள் இடிக்கிற பாதையை இப்ப கொடுத்திருக்காங்க. வீடுகள் இடிபடாத பாதையை இவங்க ரிவைஸ் பண்ணி கொடுத்து, அது போக அந்த புறநகரையும் கோயம்புத்தூர்லயும் சரி மதுரையிலையும் சரி கிரேட்டர் மதுரை கார்பரேஷன், கிரேட்டர் கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி புறநகரையும் இணைத்து அந்த மக்கள் தொகையை அதிகப்படுத்தி கொடுத்தா இதுவும் பாசிபிள் தான். அதனால இந்த ரிஜெக்ட்ங்கிற பிரச்சாரத்தை விட்டுட்டு அது ரிட்டர்ன் தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 3rd பேஜ்ல ரிட்டர்ன் ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவும் சாத்தியம் தான். எதனால அந்த முயற்சியை எடுக்காம வீண் அரசியல் பண்றாங்க? தேர்தல் அரசியல்ல இது ஒரு பகுதியா வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு நான் கடைசியா வரேன், உங்களுக்கு இறுதி கட்டத்தை பதிவு பண்றேன். அக்கா பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி பயத்தை ஏற்படுத்தி விட்டு மீண்டும் இவங்க எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல ஈடுபடுறாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எஸ்ஏஆர்ல வந்து ப்ராசஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா அதனால சீரியஸ்னஸ்ஸே போயிருச்சு அப்படிங்கிறாங்க. சீரியஸ்னஸ் புரிஞ்சதுனால தான் முன்கூட்டியே வந்து இங்கே இறங்குறோம். முன்கூட்டியே அந்த எஸ்ஆர் ப்ராசஸில் என்னென்னலாம் ஃப்ளாஸ் இருக்குது, நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, நான் குற்றங்கள் நடக்காத மாநிலங்கள் இல்லை. அது நான் வந்து என்னுடைய கருத்து தெளிவாக சொன்னேன், எந்த குற்றத்தையும் மறுக்கலை.
அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட்டுன்னு. அப்படி பார்க்குற பட்சத்தில் 2025 இப்போ மார்ச்சில் கூட புல்லட்டில் வச்சு கஞ்சா வித்தாருன்னு கைது செய்யப்பட்டவர் அதிமுக பிரமுகர். ஐடி விங்கு பிரமுகர் 2021 ஜூலையில் கைது செய்யப்பட்டது அதிமுக பிரமுகர். ஹரி சாயின்னு அதிமுக வியூக வகுப்பாளர்கள் தான் கைது செய்யப்பட்டவங்க கட்சி சாயம் பூச ஆரம்பிச்சுன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு கட்சி இருக்கும். அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இல்ல ஓகே தான், நீ சொல்லுங்க. இப்ப ஜாஃபர் சாதிக் யாரு? நானே சொல்லிட்டேன், தமிழ்நாட்டுல கைது செய்யப்பட்ட ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கட்சி இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல 80% பேர் ஏதோ ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர்கள். கிங் பின்னே அவர்தான், கிங் பின்னே அவர்தானே, ஜாஃபர் சாதிக் தானே கிங் பின்னே. மேடம் நீங்க சர்வதேச போலீஸ் கைது பண்ணி ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சர்வதேச போலீஸ் எங்க வச்சு அவரை கைது பண்ணுச்சு? எங்க வச்சு கைது பண்ணுச்சு? தமிழ்நாட்டு ஆளு எங்க வச்சு கைது பண்ணுச்சு? அவர் அலோ பண்ணது யாரு? பாஜக இல்லையா? சர்வதேச கிங் பின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லாம அவரால் எப்படி செய்ய முடியும்? சர்வதேச பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? எல்லை கடந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? அது யார் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்? அப்போ அதனால நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு வரேன், அக்கௌண்டபிலிட்டி இல்லாம போறதுக்கு நான் பிஜேபி காரன் கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம பேசுறதுக்கு இருக்கு, குற்றங்கள் இருக்கு, அது தவறுதான். ஆனால் அதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு தான் மக்கள் முடிவெடுப்பாங்கன்னு தான் என் வாதத்தை நான் தெளிவா வச்சேன். அதே மாதிரி பீகாருடைய காற்று இங்கு வீசுமா அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்னன்னா 10,000 ரூபாய் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, தங்களிடத்தில் அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் கொடுத்த 10,000 ரூபாயின் மூலமாக பெண்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட 8% அதிகமாக பெண்கள் வாக்களித்தாங்கிறது ஊரறிந்த செய்தி. 1,80,000 ஜீவிகா தீதிசை களத்தில் இறக்கி கொடுத்த 10,000 ரூபாய் கரெக்டா ஓட்டா மாறுதா என்பதை வழிவகை செய்தது தேர்தல் ஆணையம். இது எல்லாமே தேர்தல் முறைகேடு. இவர் செய்தது அனைத்துமே தேர்தல் முறைகேடு மூலமாகத்தான் இவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அவங்களே அக்காவே ஒன்று சொன்னாங்க, எப்பவுமே திமுகலே இருப்பாங்க அப்படின்னு, யோசிக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அதனால தான் நான் சரி ஏன்டான்னு வரும்போது சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். அவங்களே சொல்றாங்க விஜய் கூட போலாமான்னு ஒரு பேச்சு இருக்குன்னு. இதுல எது சரின்னு எனக்கு தெரியல. அப்ப எல்லாரும் யோசிக்கிறது தான். அப்படி பார்த்தா தமிழ் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவரிடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. கேட்குறாங்க, நீங்க எல்லாம் ஒழுங்கா கவர்னரா இருந்திருக்க வேண்டியது தானே, இங்கேயே வரீங்கன்னு ஏன் கட்சிக்காரங்களே என்ன கேட்கறாங்க அப்படின்னாங்க. அது எந்த கட்சியில் நடந்தது? அப்ப செய்யறது அண்ணாமலையான பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இது நீங்க அண்ணாமலை தம்பிட்டு போய் கேளுங்கன்றாங்க. இதெல்லாம் கட்சியில் இருந்தா எல்லாரிடத்திலும் நடப்பதுதான். அதனால் எங்களுடைய வாதம் மிக மிக தெளிவு. பீகாருடைய காற்று இங்கு வீசும் என்று திண்டுக்கல் சீனிவாசன் நம்புவாரே ஆனால் அது வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் இருக்கும். அதை நடைபெறுவதற்கு திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்த கூட்டணி அதை விடாமல் தடுக்க போராடும், ஜனநாயகத்தை காக்க நிற்கும். நிறைய கேள்விகள் உங்களுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு, நீங்க தான் பதில் சொல்லுங்க. அதாவது இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை பற்றி சொல்கிறாங்க, ஈரப்பதத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்கிறாங்க அது அதிகப்படுத்தும். ஏங்க உலர் அந்த இது பண்ணுற அந்த ட்ரையர்ஸை பற்றி சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்புறம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் எப்போன்னா நார்மல் டைமை விட உங்களுக்கு இந்த மழைக்காலங்களில் தான் இந்த பிரச்சனை வருதுன்றதுனால தான் இதை சொல்கிறது. இவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் இவ்வளோ பெரிய அளவுக்கு விளைச்சல் கிடையாது. இந்த முறை 14.6 லட்சம் வரைக்கும் நாங்கள் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கோம். டெல்டாவில் மட்டும் அந்த போர்ஷன் மட்டுமே அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக கிடையாது. என் தொகுதியில் இதுக்கு முன்னாடி போன ஆட்சியும் போதும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் எதிர்கட்சியில். அப்போ எனக்கு கிடைச்சது 8 நார்மலாக வரும், 12 வரும் ஒரு நல்ல போகத்துக்கு. இன்னைக்கு 32 நாங்கள் போடுறோம் கொள்முதல் நிலையம். சொன்னாங்கன்னா நம்ம உற்பத்தியை பெருக்கிறோம்னா அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னாடி ரெடி பண்ணியிருக்கணும்ன்றாங்க. இல்லை அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் 14.62 வரைக்கும் நாங்கள் எடுத்துட்டோம். அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அந்த ரேஞ்சுக்கு தாண்டிலாம் வரவே வராது. அதை தாண்டி எடுக்கணும்னா எனக்கு 22% எனக்கு ஈரப்பதத்துக்கு அலோவ் பண்ணணும். அதை பண்ணாத போது நான் எடுக்க முடியாது. அதானே எங்களுக்கு பிரச்சனை. இது சட்டமன்றம் நடக்கும்போதே நாங்கள் கிளைம் பண்ணி வச்சுருக்கோம், முன்னாடியும் சொல்லியிருக்கோம், லெட்டர் வச்சுருக்கோம். அக்டோபர் மாதம் நடந்த அந்த கூட்டத்தொடரில் கூட நாங்கள் இதை பற்றி குறிப்பிட்டு பதில் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக ஒன்றிய பாஜக அரசு ஒப்புதல் தரல. ஏன் இப்போ கூட இவ்வளோ பிரச்சனையான பேருக்கு கூட கொடுக்கவே இல்லையே. இங்கே வராரு, அதை கையெழுத்து அது கிடையாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் கோயம்புத்தூரில் உழவர்களுக்கான விழாவில் பேசிட்டு போகிறாரு திரு மோடி அவர்கள். அப்போ இது என்ன கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது, என்ன எங்களுக்கு தடை இருக்குன்றத தெரியாமல் சொல்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. இன்னொன்று, கோவிட் டைமில் எம்எஸ்எம்இஸ் அதிகமாக பாதிக்கப்பட்டதில் திருப்பூரில் இருக்கக்கூடிய சின்ன 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 மில்ஸுன்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 18,000 சின்ன சின்ன அளவுக்கு இருக்கிறது மூடப்பட்டு தூக்கி போட்டு சும்மா கிடக்கு. மூடப்படுறதுக்கு மூடு விழா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி கொடுக்கல. அன்னைக்கு எவ்வளோ 16 லட்சம் கோடிக்கு மேலே வெயிட் பண்ணுறதுக்கு பண்ணலாங்க. அதை சீர்படுத்துறதுக்கு நம்ம தான் முயற்சி எடுத்தோமா? கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் செய்ய அவங்க தயாராகவே இல்லை. இன்னைக்கு
எங்களால் முடியாதுட்டாங்க. பட்டவர்த்தமாக சொல்லட்டுங்களா? எத்தனை பேர் ஓனர்ஸ் வந்து எத்தனை இடத்துல வெறும் வாட்ச்மேனாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? வேற தொழில் கூட அவங்க போல. அவங்களோட நஷ்டம் எந்த அளவுக்கு இழுத்துப்பட்டிருக்குன்னா அவங்க போகவே தயாராக இல்லை. இன்னைக்கு நெசவாளத்தை பற்றி சொல்கிறாங்க. நெசவாளருக்கு எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டா ஒவ்வொரு செக்டாரா பேச நம்ம தனித்தனியா பேசுவோம். அவங்க சட்டம் ஒழுங்கு பத்தி சில கேள்விகள் வந்து திருப்பி முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வந்து மக்கள்கிட்ட அதிகமா எதுவும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் மேடம், சுருக்கமா அதாவது இன்னைக்கு இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடத்துலயுமே அந்தந்த மாநில அரசு 3500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாடு மட்டும் இன்னும் 2600 இருக்கு. தயவு செஞ்சு அதை கூட்டுங்க. அதையாவது அதாவது சட்டம் ஒழுங்கு விஷயம்ன்றத வந்து பேசுவது வந்து இவங்க சொன்னாங்க இல்லையா, போக்சோ வழக்கு கூட அமைச்சரே வந்து சொன்னாங்க, வழக்குகளை இப்பொழுது இல்லை, இந்த இது இல்லை, ஜென்ரலைஸ்டாகவே சொல்கிறோம். மொத்தமாக என்சிஆர்பி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். திமுக ஆட்சி வந்த பிறகு பதிவுகள் ஆகுது. அதிமுக ஆட்சியில் பதிவு பண்ணலை. எனக்கு பட்டவர்த்தமாக தெரியும். கூட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா கேஸ் எப்படி பதிவாகும்? நடக்காது உங்களுக்கு. இது வந்து எஃப்ஐஆர் போடலைன்னா வந்துட்டு கேஸே அங்கே நாட்டில் குற்றமே நடக்கலைன்னு சொல்லிட்டு பீத்திக்கலாமா? நம்ம சொல்ல முடியாது. வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த வழக்குகளில் எத்தனை அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடித்து நம்ம தண்டிக்கிறோன்றது தான் முக்கியம். வழக்கு பதிவாகிறத வச்சுட்டு நீங்கள் குற்றங்கள் நடக்குது நடக்கலைன்ற ஃபேக்டர்ஸுக்கு போக முடியாது. அப்படி இருந்தால் எப்படி வந்து பொள்ளாச்சியில் அவ்வளோ நடந்திருக்கு, நடந்த அத்தனை பசங்களுக்கும் ஒரே ஒரு எஃப்ஐஆர் இல்ல இல்ல நான் சொல்றது இருங்க, கவுண்ட்டுக்கு சொல்றேங்க. நான் அந்த விஷயத்தை நீங்க தவறா சொல்ல வர்றேன். அதாவது அது இப்ப பெருசாக்குறேன்றதுக்கு சொல்ல, என்டையர் அஃபென்ஸ்க்கு ஒரே ஒரு எஃப்ஐஆர். ஆனா பாதிக்கப்பட்ட பசங்க எத்தனை பேரு ஒரே இடத்துல? அதுதான் இங்க பார்க்கணும். இது வந்து அங்க ஒன்று இங்க ஒன்று நடக்கிறது வந்து பூதாகரப்படுத்துறது. இது தேர்தல் காலத்தில் எதிரொலிக்காதுன்னு சொல்றீங்களா? இல்ல, நாங்க வந்து அப்படி சொல்ல வரலங்க. தேர்தல்ன்றது வந்துட்டு முதல்ல அஃபென்சஸ் பத்தி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அஃபென்சஸ் வந்து கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் ஒழுங்கா எடுக்குதா இல்லையான்னு தான் பார்க்கும். ஒன்று. அடுத்தது அதை தடுப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு தான் பார்க்குமே தவிர குற்றங்களே நடக்காதுன்னு சொல்றதுக்கு எந்த மக்களும் நினைக்க மாட்டாங்க. எங்க மர்டர்ஸ் நடந்திருக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கு. மர்டர் ஃபார் கெயின் எவ்வளோ, மர்டர் ஃபார் ரிவெஞ்ச் எவ்வளோன்னு பாருங்க. மர்டர் ஃபார் கெயினை விட மர்டர் ஃபார் ரிவெஞ்ச் தான் அதிகமாக நடந்திருக்கு. அப்போ எப்போ 2002 அதிமுக ஆட்சி இருந்த போது பிரச்சனை ஆனவங்கெல்லாம் இருக்கான், அவன் இப்போ வந்து வெட்டிக்கிட்டான். அதுக்கு வந்து நடந்ததுக்கு அப்போ வந்து நீங்கள் தடுத்து இருந்தீங்கன்னா ஒழுங்காக இருந்திருக்கும். நீங்கள் அப்பயே வந்து அவனை கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அப்படி ஒரு குற்றவாளியாக வந்திருக்க மாட்டான்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் இல்லை நான் வந்து ஆட்சி மேலே குற்றம் சொல்ல வரல. நீங்க தான் சொல்ல போறீங்க. சொல்ல போறது நானே சொல்லிடுறேன். அதிமுக இங்க குற்றம் சொல்ல வரல. வாங்கிட்டு முடிச்சிருவோம். இல்லைங்க, நான் அவங்கள ஒரே ஒரு சுருக்கமா இல்ல அவர் ரிப்போர்ட் ஆகலன்றாரு. ஆக்சுவலா வந்து இவங்க ஆட்சியில தான் பயந்துகிட்டு போலீஸ் நிலையம் வரவே பயப்படுறாங்க. லாக்அப் டெத் எப்ப என்னங்க இது இப்படி போனா அப்படி வராங்க. இப்ப தெரிஞ்சீங்க இது சுமார் வரைக்கும் என்ன நடந்துச்சு? அப்ப ரிப்போர்ட் யாருக்கு எந்த பீரியட்ல ஆயிருக்கும்? சட்ட ஒழுங்கு முதலிடம் நாங்க பரிசு வாங்குறோம். அப்ப சாத்தாங்குளம்ல அடிச்சு கொன்னது யாரு? 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலை செய்யப்பட்டவங்க அவங்களே கஸ்டோடியல் டெத் வந்து இறந்து போனா கண்டிப்பா கொலை நடந்தா அது வெளியே வரும் சார். அதுவும் தமிழ்நாடு எல்லாம் கல்வி அறிவுல முன்னேறிய மாநிலம், இதெல்லாம் மிரட்ட முடியாது. அவர் சொன்ன ரிப்போர்ட் ஆகிற கேஸ் வந்து பாலியல் வன்கொடுமை. நீங்க எதை எதை மிக்ஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சீங்க. இருங்க, எல்லாமே அதிகரிச்சிருக்கு. நம்ம ஏத்துக்கிட்டு சரி பண்ணிக்கணும். அதே சொல்றாரு. ரொம்ப அதிகமா இருக்கு. 14 வருஷம் ஜெயில்ல இருந்துட்டு வராரு. அவரை கண்காணிக்க போட வேண்டாமா? ஒரு நிமிஷம் தம்பி, நான் சொல்லிடுறேன். அதாவது 14 வருஷம் ஜெயில்ல இருந்துட்டு வர கண்காணிக்க வேண்டாமா? அவர் மறுபடியும் 2 கொலையை பண்றாரு டாஸ்மாக்ல. ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. இவங்களுக்கு வந்து பேசிக்கா சொல்றது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கண்காணித்தல் கிடையாது. பெரோல்ல வரவனை தான் கண்காணித்தல். 14 வருஷம் ஒருத்தர் பிரிசன்ல வந்த பேரு முதல்ல நம்மளுடைய கிரிமினல் ஜூரிஸ்பிருடன்ஸை பாருங்க. இங்க வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை எதிர்க்கிறோம். ஏன்னா நம்ம வந்து குற்றவாளிகள் என்று அவனை தண்டிப்பதில் விட திருத்ததுக்கான விஷயத்தை தான் நம்மளோட ஜூரிஸ்பிருடன்ஸே சொல்லுது. 14 வருஷம் ஒருத்தனை உள்ள விட்டுட்டு வெளில வந்தானா நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சுட்டே நீங்க பிரச்சனை ஆகாதீங்க. நான் பொதுவுல சொல்லிட்டு நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு பொது விஷயமா நான் கொடுக்குறேன். நீங்க தனிப்பட்ட ஒன்றை குறிப்பிட வேண்டாம். நான் பொதுவுல சொல்றேன். யாரோ ஒருத்தர்னு சொல்ல வரல. நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஒரு அரசு என்ன செய்கிறது என்பதுதான் முக்கியம். அதுக்கு வந்துட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், லாண்ட் ஆர்டர் விஷயமா நிறைய பேசி இல்ல சிம்பிளா முடிக்கிறேன். பொலிட்டிக்கலா சொல்றாங்க. பொலிட்டிக்கலா அததாங்க சொல்றேன். இப்ப சொல்றேங்க, இன்னைக்கு இரவு நாம எல்லாரும் வாங்க, எங்கேயோ வேண்டாம், ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காட்டுக்கோட்டை, உரக்கடம்,
சுங்குவாசத்திரம் இந்த ஏரியாவில் போயிட்டு வேற ட்ரெஸ்ஸில் போயிடுவோம். நம்மலாம் யாருன்னா தெரியும், இவங்களை நல்லா தெரியும், இவங்களை நல்லா தெரியும், என்ன சுமாரா தெரியும் இருக்குமான்னு கேளுங்கப்பா. சொல்றாங்க. அததாங்க வராங்க. நீங்க வாங்க சும்மா ஏங்க இந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பாரு மேடம். இருங்க, நான் தான் சொல்றேனே, நீங்க பாதுகாப்பு கொடுப்பாரு மேடம். ஏங்க நான் சொல்றேங்க, நீங்க என்னவோ யூபியில இருக்கிற மாதிரி பேசாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, வந்து நிப்போம் எல்லாம் வெவ்வேறு ட்ரெஸ் போட்டுட்டு இருங்க நீங்க, நானும் உள்பட. ஏன்னா அடையாளம் தெரியக்கூடாதுன்னு என்னையா தெரியாம இருக்கும். உங்க 2 பேரை கன்ஃபார்ம்டா தெரியும். டிவியில பயங்கரமா பாயற புலிகள் எங்க வேங்கைகள்ன்றதுனால எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளோ 1000 பேர் பெண்கள் இரவு வேலைக்கு ராத்திரி வராங்கன்னு பாருங்க. அவ்வளோ பேர் உங்களுக்கு கம்பெனிக்கு அனுப்புறாங்க. சரி, இது விட்டுருவோம். இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி கிளம்பிடுவோம். ஒரு 9:30 மணிக்கு ரேஞ்சுக்கலாம். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஊர்கள் அப்படியே இங்க நீங்க கண்ட்ரோல் பண்ண விரும்புறீங்க. பாதுகாப்பான மாநிலம் கண்ட்ரோல் பண்ண இருக்குங்க. அங்க போய் நிப்போம். நம்ம ராத்திரி எத்தனை மணிக்கு கிராமப்புறத்துல இருந்து வெளில வந்துட்டு பஸ்ல ஏறாங்கன்னு பாருங்க. வேலைக்கு போறதுக்கு, நைட் ஷிஃப்ட் போறதுக்கு கிராமப்புறத்துல இருந்து வண்டிக்கு வர பெண்களுடைய எண்ணிக்கையை பாருங்க. நீங்க தூரமா நின்னுட்டு வாட்ச் பண்ணுங்க நேர்மையா. அந்த அளவுக்கு வேலைக்கு வரக்கூடியவங்க. ஏங்க இந்தியாவிலே என்டையர் ஸ்டேட்ஸ்ல 100 பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா, நல்லா கவனிங்க, 100 பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா என்டையர் இந்தியாவில் அதில் 41 பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ மிச்சம் 58 பேர் 59 பேர் தாங்க மற்ற 27 ஸ்டேட்லேயே போகிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பாகவும் பெண்கள் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கு. இவங்க கட்டமைக்க பார்க்குறதே என்ன தெரியுமா, திரும்ப ஏன் இந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போ ரீசண்டாக திமுக அரசு அதிகமாக பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்குது. பெண்கள் மேம்பாட்டிற்காக, பெண்கள் கல்விக்காக, பெண்கள் சுய குழுக்களுக்காக, பெண்களுடைய சுய முன்னேற்றத்திற்காகன்னு கொடுக்குற ஸ்கீம்ஸ் இது அத்தனையும் சிதைக்க வேண்டும். அதுதான் இவங்களோட நோக்கம். ஏன்னா அதிமுக ரூட்லேருந்து எங்களுக்கு ஓட்டு வந்துச்சு, இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. இப்போ அதனால பெண்களுடைய வாக்கு சதவீதத்தை சிதைப்பதற்கு காட்டுவதற்காக இவங்க முயற்சிக்கிறாங்க. அது நடக்காது, ஈடுபட. ஒரு லைன், அதாவது பெண்களுக்கான திட்டம் கொடுத்தோங்கிறாங்க. ஆல் இண்டியால முடிவு பண்ணி அந்த 10,000 ரூபாய் திட்டம் மாநில அரசு அவங்க நிதிகள் பெற்று பீகார்ல கொடுத்துட்டாங்க. அந்த 10,000 ரூபாய் மாசம் இந்த தொழில் முனைவோர் பெண்களுக்கு ஏன் இவங்க கொடுக்கறத தடுக்கிறாங்க? அதே நேரம் இந்த ஆபா இன்சூரன்ஸ் அதை வரவிட மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த மாதிரி ஆல் இந்தியால 10,000 வேற எந்த மாநிலத்துக்கு மேடம் கொடுத்தாங்க? பீகார் கொடுத்திருக்காங்க. இனிமேதான் கொடுக்க போறாங்க. என்ன மாதிரி ஒரு ஆர்குமென்ட் பாருங்க. ஆந்திராக்கு, தெலுங்கானாக்கு கொடுப்பாங்க, எல்லா இடத்துக்கும் கொடுப்பாங்க. இனிமே வரும். தமிழ்நாட்டுலயும் ஒரு விஷயம் தெரியுமாங்க, எதுக்கு இவங்க தடுக்கறாங்க? தமிழ்நாட்டுல எதுக்கு இவங்க தடுக்கறாங்க? தமிழ்நாட்டுல இங்க இருக்க பெண்களுக்கு கிடைக்கட்டுமே மாசம் 10,000 ரூபாய். நாங்க கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் 10,000 ரூபாய் கொடுக்கணும் மேடம். ஒரே ஒரு நிமிஷம், முக்கியமான கேள்வி வாங்கிக்கோங்க. 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தடுத்துச்சா? ஏங்க எப்பங்க கொடுப்பேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இருங்க அவங்க கரெக்டா எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வரதுக்கு முன்னாடி தாங்க சொல்லுவாங்க. அதுவும் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க. எவ்வளவு கேவலமான, எந்த அளவுக்கு நம்பிக்கையற்ற தேர்தல் ஆணையம் ஆயிடுச்சுன்னா, ஒரு இடைத்தேர்தல் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுக்கு 2006ல இலவச டிவி கொடுத்துன்ற போது 2 இடைத்தேர்தலுக்கு கொடுக்கூடாதுன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் இன்னைக்கு என்ன சொல்லுது தெரியுமா? 10,000 ரூபாய் வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்டே கிடையாது, அன்னைக்கு அறிவிச்சு அப்பயே கொடுக்குறாங்க. இது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். அது வருஷமா கொடுத்துருந்தாங்களா? அதை விட முக்கியம் இருங்க, அதை விட இருங்க, நான் சொல்றது கேளுங்க. எது கோட் ஆஃப் கண்டக்ட்ல தப்பு பண்ணாங்கன்னு சொல்றேன். முன்னாடி தான் கொடுத்தீங்க, எலெக்ஷனுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியோ 1 மாசத்துக்கு முன்னாடியோ கோட் ஆஃப் கண்டக்ட்ல எதை அறிவிச்சாங்க தெரியுமா? அது வெய்வ்டுன்னு அறிவிச்சாங்க, கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சாங்க. எவ்வளவு பெரிய மோசடியான தேர்தலை இவங்க வாக்கு திருட்டுக்கு வராங்கன்றதுக்கு இதுலயே தெரிஞ்சுங்க. இல்ல மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். மேடம் முடிஞ்சது. மேடம் தடுக்குறீங்க. பெண்களுக்கான திட்டங்கள் பெண்களுக்காகவே அது அதிமுக ஆட்சி. அம்மா காலத்துல கொண்டு வரப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள். தாலிக்கு தண்டம், தாலிக்கு தங்கம், அம்மா ஸ்கூட்டி, அம்மா கிளினிக். அம்மா ஸ்கூட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. அது அது குடுத்தீங்களா? இல்ல அவங்களா வாய் வந்து சொன்னாங்க. அத குடுத்தீங்கன்னா குடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுறேன். நீங்க தான வந்தவங்க சொல்றாங்க சார். எங்க கொடுத்தாங்க? முதல்ல கொடுக்கவே இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க உங்களுக்குள்ள இல்ல அம்மாவுடைய, அதாவது அவங்க கொண்டு வர பெண்களுக்கான திட்டங்களை சிதைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பெண்களுக்காகவே திட்டங்கள் கொண்டு வந்து பெண்களுக்கு உள்ளாட்சியில 50% இடஒதுக்கீடு கொடுத்தவங்க அம்மா. புரியுதா? அதை நிறைவேற்றவனவர் எடப்பாடியாரு. தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா ஸ்கூட்டி, மிக்சி கிரைண்டரு, இது முதல் தலைமுறை பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு 1 லட்சம், +2 படிச்சவங்களுக்கு 50,000,
இத்தனையும் கொண்டு வந்தோம். தாய்சை பெட்டகம் கொடுத்துடும், கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை, இத்தனையும் நீங்க நிறுத்திட்டு ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறீங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்துல அதிமுக ஆட்சி முடியும் போது எவ்வளவு பேக்லாக்ஸ் இருந்தது? அது கொரோனா காலகட்டங்கள்ல, கொரோனாக்கு முன்னாடி எவ்வளவு பேக்லாக்ஸ் இருந்தது? 50 லட்சம் பேருக்கு வந்தது. அம்மா இல்ல மேடம், கொடுத்தோம், தாலிக்கு தங்கத்தையும் தாலிக்கு தங்கம் திட்டத்துல பயனாளிகளுக்கு தானே கொடுக்க முடியும். தாலிக்கு நீங்க த- இல்ல, புதுமை பெண்ணுடைய பயனாளிகள் எத்தனைன்னு கேளுங்க. சிவசங்கரி பெண்ணுடைய மேடம், பயனாளிகள் நான் கேட்ட எவ்வளவு? கேள்விக்கு அதிமுக ஆட்சி முடியும் போது தாலிக்கு தங்கம் திட்டத்துல எவ்வளவு பேக்லாக்ஸ் இருந்தது? இது 50 லட்சம் பேருக்கு நாங்க கொடுத்தோம். 50 லட்சம் பேருக்கு கொடுத்தோம், அம்மா ஸ்கூட்டியும் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு புதுமை பெண்கள் என்ற பேர்ல எவ்வளவு இருந்தது? இருப்பா 3 லட்சம் பேருக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த 3 லட்சம் பேர்ன்றது 36,000 தான் அவங்க கொடுக்கறது. அப்போ 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிற பயனாளிகளை நிறுத்திட்டு 36,000 பெருசா பேசிட்டு இருக்காங்க. பெண்களுக்கான திட்டங்களை நாங்க விஜயதனி மேடம் ஒரு நிமிஷம். இல்ல நீங்க சொன்ன இந்த பதில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில சொல்லல. இல்ல நான் சொல்றேன், சட்டப்பேரவை குறிப்புல இருக்கு மேடம். சட்டப்பேரவை குறிப்புல இருக்கிறதுக்கு மாற்றான ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. சட்டப்பேரவை குறிப்புல இருக்கிறதுக்கு மாற்றான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல நான் சொன்னா அவங்க கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லி முடிச்சாங்க. 30 செகண்ட் தான். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஏன் தொடரல அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம்? இவங்க ஒரு நிமிஷம் இருங்க. 2023 மார்ச் இருங்க மேடம். விஜயதரணி மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க கேட்க எனக்கு பிரச்சனை இல்லை. 2023 மார்ச்ல சமூக நலத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் நீங்க சட்டப்பேரவையில் இருந்தீங்களா இல்லையா? அன்னைக்கு என்ன நடந்தது? இதை பத்தி தானே பேசினாங்க. இதை பத்தி பேசி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி அதை இது பண்ணாரு? அவர் தான் கன்க்ளூடே பண்ணியிருந்தார் இந்த விஷயத்தை. தாலிக்கு தங்கம் திட்டத்தில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா கன்க்ளூட் பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான். திமுக அமைச்சர்கள் பண்ணல, அவர் தான் கன்க்ளூட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பேக்லாக் வச்சிருந்தது உண்மைதான் அப்படின்ற விஷயத்தை அவர் தான் ஒத்துக்கிட்டு அந்த விஷயத்தை கன்க்ளூட் பண்ணியிருந்தார். அதனாலதான் இதுக்குள்ள வந்தேன் சார். நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க. வச்சிருந்தா எந்த அரசு வருதோ அதை கிளியர் பண்ணுங்க. அது சாத்தியமே இல்லைங்க. 7,000 கோடிங்க. அது 7,000 கோடி ரூபாயை நீங்க பேக்லாக் வச்சுட்டு போவீங்க. குழந்தை பெத்ததுக்கு வந்து நாங்க கொடுத்தேன் 2021 கூட, 2018 கொடுத்தேன். குழந்தை ஏதாவது தூக்கிட்டு வந்து வாங்கினாங்க. எத்தனை வீடியோஸோட நாங்க கொடுக்கிட்டா எவிடன்ஸ்? இந்த ஸ்கீமை கொண்டு வந்த ஒரு கலைஞர் எங்களுக்கு தெரியாதா? மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டத்தை 89 கொண்டு வந்ததை 91 96 வரைக்கும் கொடுக்காத இவங்க தான் இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கொண்டு வந்த ஸ்கீமு கலைஞர் எங்களுக்கு தெரியாத அந்த ஸ்கீமோட நீங்க 8,000 கோடி பேக்லாக கொண்டு வந்து கொடுப்பீங்க, அதை நாங்க கொடுக்கலன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஏன் அப்ப கொடுக்கல? ஏன்னா உங்களாலேயே அதை செயல்படுத்த முடியலன்னு ஆயிடுச்சு. அதனால நீங்க அதை பத்தி பேச வேண்டாம். ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்கவே இல்லை, அதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். செல்போன் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு கொடுக்கவே இல்லை. திட்டமாக அறிவிக்கப்படலை. அறிவிச்சு தான் கொடுக்கல, விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், ஸ்கீம்ஸை கொண்டு வந்ததை அப்படியே கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நாங்கள் என்ன கொடுத்துட்டு இருக்கோன்றதான் முக்கியம். அம்மா உணவகம் நீங்கள் நடத்துனது இப்போ நான் மூடியாச்சா? குறைபாடுகள் இருக்கு, கிடையாது, போதாமைகள் இருக்குதா? ஏங்க நான் சொல்லட்டுங்களா மேடம்? நானே பேசுறேன். ஏங்க அது அதிமுக ஆட்சி பேசுறேன், அதனாலதான் சொல்றேன். நீங்க குறுக்க வர. அது அதிமுக ஆட்சியின் பொழுது உள்ளாட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனா அதுக்கான நிதி ஒதுக்கீடு கிடையாது. அதான் அதுல இருக்க டிராபேக். சமம் பண்ணிருங்க. அதனால அது வந்துட்டு இது முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப திமுக அரசு கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள்ன்றது எல்லா தரப்புக்கும் இன்றைக்கு சென்றடைகிறது. எல்லா தரப்பும் முன்னேறி கொண்டு இருக்கிறது. அது பெர் கேபிட்டா இன்கம்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிஇஆர்னு சொல்றக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல ஹையஸ்டா ஏறி இருக்கு. வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. தொழிற்சாலைகள் உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்பதற்கு சான்றுகள் நிரம்ப இருக்கிறது. அதன் விளைவுதான் இன்றைக்கு தொழிற்சாலைகளும் பெண்கள் அதிக அளவில் 41 பெண்கள் இந்திய அளவிலே வேலைக்கு போகிறார்கள் என்று இருக்கு. இதையெல்லாம் கடந்து எங்களுடைய ஆட்சி மீது மக்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த அளவில் உறுதியாக சொல்கிறேன், பீகார் முறையில் வந்தாலும் சரி, அது பீகார் எஸ்ஐஆர் முறையில் வந்தாலும் சரி, அல்லது பீகார் வழியில் தான் வரும் என்றாலும் ஆளுங்கட்சி தான் இங்கே மீண்டும் தொடரும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேச போறோம். கையை தூங்கினா அடுத்த 10 நிமிஷம் போகுது. தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேச தான் போறோம். முடிவு வந்து மக்கள் எடுப்பாங்க. நினைவு கருத்து மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில்